இன்விசிபிள் growth. வளர்ச்சி எப்போவுமே வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கணும், ஆர் எல்லாரும் பாராட்டுற ஒரு விஷயமா இருக்கணும், ஆர் நிறையா என்ன சொல்கிறது, நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து அடுத்த லெவல் போனால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறுறோம், ஆர் நம்மக்கிட்ட வந்து அந்த க்ரோத் இருக்குது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இன்விசிபிள் க்ரோத்துக்கு நிறைய வேல்யூ இருக்குது. இன்விசிபிள்னு சொல்லும் பொழுது நமக்குள்ளே நடக்கிற ஒரு சில மாற்றங்கள் கூட அந்த க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். நமக்குள்ளே வந்து ஒரு மனமாற்றம் இருந்தாலோ, இல்லை எப்போவுமே யோசிக்கிற மாதிரி இல்லாமல் புது விஷயங்களை நான் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சாலே அங்கேயே வந்து எனக்குள்ள அந்த ஒரு மாற்றம் வந்து வர ஆரம்பிக்குது. அதுவே வளர்ச்சிக்கு வழி கொடுக்கும் இல்லையா? ஸோ கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஒரு க்ரோத் இருக்கணும், ஆர் இந்த சொசைட்டியில் வந்து ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்டாண்டர்ட்ஸை நான் மீட் பண்ணாதான் நான் வந்து வளர்றேன் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. உங்களுக்குள்ள உங்களோட யோசிக்கிற விதத்தில் மாற்றங்கள் வரும் பொழுதே அந்த வளர்ச்சி வர ஆரம்பிக்குது. நமக்குள்ள அந்த வளர்ச்சி வர ஆரம்பிக்கும் பொழுது தான் வெளியில் மெதுவாக நம்ம செய்கிற செயல்களில் அது எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இன்விசிபிள் க்ரோத்துக்கு நிறைய வேல்யூ இருக்குது. அதை குறைச்சி எடை போட்டுறாதீங்க.